நீங்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கின்றேன். இந்த வாய்ப்பை அளித்த கல்வி தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிள்ளைகளே நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். சரியோ? உங்களுக்கு கதைண்டா விருப்பமா? நல்ல விருப்பம். எனக்கும் கதை சொல்றது நல்ல விருப்பம். நீங்களும் டீச்சரோட சேர்ந்து என்ன செய்ய போறீங்க? கதை சொல்ல போறீங்க. சரியோ? நீங்களாம் நல்ல கட்டிக்கார பிள்ளைகள், நல்ல புத்திசாலி பிள்ளைகள் என்றது எனக்கு நன்றாக தெரியும். அப்ப அதால நீங்க என்ன செய்ய போறீங்க? ஓ, கதை சொல்ல போறீங்க. இன்னைக்கு என்ன கதையா இருக்கலாம்? ஓ, இங்க ஒரு சைக்கிள் ஓடி கொண்டு வர, டீச்சருக்கு பின்னால் என்ன செய்யற? சைக்கிள் ஓடி கொண்டு வர. உங்கள்ட்ட சைக்கிள் இருக்கா? ஓ, உங்களோட அம்மாட்ட? ஓ இருக்கு. அப்பாட்ட இருக்கு. ஓ, உங்களோட அண்ணா சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கு போறவரா, டியூஷனுக்கு போறவரா? சரி. உங்களோட அக்கா சைக்கிள்ல போறவா? சைக்கிள்ல போறது எங்க உடம்பும் நல்ல உறுதியாகும். பிள்ளைகள் தேவையில்லாத செலவுகளில்ல, பெட்ரோல் வாங்க தேவையில்லை. என்ன அப்படி புகைகள் வரும். என்ன இப்ப மோட்டர் சைக்கிள்ல போறண்டா புகை வரும், கார்ல போறண்டா புகை வரும். இவ இப்ப எங்க போயினோம்? ஓ, பெரிய மலை. என்ன எவ்வளவு பாதை, மேடா இருக்குது, பள்ளமா இருக்குது. அதுல எத்தனை பேர் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு ஆள் இங்க கை காட்டுது, ஒரு ஆள் அங்க கை காட்டுது. எப்படி நாங்கள் போலாமா சைக்கிள்ல? ஓ, போயிருக்க நாங்கள் இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்கணும். அங்க இங்கெல்லாம் கை காட்ட கூடாது. அதான் இதை பார்க்க என்னவா இருக்குது, சிரிப்பா இருக்குதுன்னு பிள்ளைய. இவ்வளவு பேரும் போய் இதுல கூட அங்க போக சொல்றார், வாத்து அங்க போக சொல்றா. இதுக்குள்ள எத்தனை வாளுகள் தெரியுது. என்ன ஆனா கரடி என்ன செய்யறார்? விடாம ஓடியார. ரவையில சைக்கிள்ல போயினா கரடி என்ன செய்யற? ஓ, நில்லுங்கோ நில்லுங்கோ, நானும் பாரு, என்னையும் ஏத்தி கொண்டு போங்கன்னு என்ன செய்யற? ஓ, துரத்துறாரு. வேகமா வரும், ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்பளும் என்ன செய்யுது? பள்ளம் தானே. ஓ, வெரி குட், உருண்டு கொண்டு போகுது. ஆஹா, இஞ்சாலும் செய்துட்டினாம். ஓ, ஒரு சேருக்குள்ள போய் எல்லாரும் விழுந்துட்டினாம். என்ன, மானும் விழுந்து போனார், முதல விழுந்து போனார், பாம்பு விழுந்து போனார், நாய் விழுந்து போனார், குரங்கு விழுந்து போனார், அங்களார் வாத்து விழுந்து போனார், அணில் அதுக்குள்ள விழுந்து போனார். ஏன்னா எல்லா இடமும் சேராய் இருக்குது. சரி, உள்ள இப்ப ஓ விழுந்த உடனே எல்லாரும் விழுந்த உடனே சரியான கவலை வந்துட்டுது. சரியா? ஓ, இப்ப கரடி தான் என்ன செய்கிறார்? விழுந்தவைய வந்து ஓடி வந்து எல்லாரையும், ஓ ஒரு தண்ணி வரும் அதுக்குள்ள நிக்குது. என்ன அந்த தண்ணிக்குள்ள இருந்து எழுப்பி 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 எல்லாம் விடுறாரு. என்ன பிள்ளைகள்? கரடின கையால யார் ஏறி போறது? வெரி குட், அணில் ஏறி போறார். வேற யார் போயினம்? ஓ, சுண்டலியும் அதுக்குள்ளாலதான் போறார். ஆட்ட கையை பிடிச்சு தூக்கி விடுறார் கரடி. மானுட கையை பிடிச்சு தூக்கி விடுறார். சரி, அந்த தண்ணிக்குள்ள வேற யார் யார் நிக்கணும்? முதலை, பாம்பு. என்ன அங்க மரத்துக்கு மேல ஒரு ஆள் தாவி கொண்டிருக்கிறார். யார்? குரங்கு தாவி கொண்டிருக்கிறார். புல்லுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார். யார் அது? ஓ, முயல் அதுக்குள்ள விழுந்து போயிருக்கிறார். சரியோ? யார் இந்த மரக்கட்டையை பிடிச்சு கொண்டிருக்கிறது? காண்டாமிருகம். சரி, ஆனா அந்த வாத்து அப்பாவும் அந்த பழக்கூடிய விடையில என்ன செய்யறா? ஓ, இறுக்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறா. அவாக்கு பக்கத்துல நாய் இருக்கிறார். சைக்கிள் ஒரு பாகம் அங்க இருக்குது, இங்க இருக்குது, மெட்ரோ சில்லு இங்க இருக்குது. இப்ப சைக்கிளும் என்ன செய்துட்டுது? உடைஞ்சு போயிட்டுது. இப்ப என்ன செய்யணும்? ஓ, சைக்கிள எல்லாத்தையும் சேர்த்து கட்டுவோம்னு சொல்லி ஏதோ ஒன்று செய்யணும். என்ன கரடி என்ன செய்யற? ஒரு சைக்கிள் முன் அந்த என்ன முன் சில்லோட சேர்த்து வச்சிருக்கிறார். மான் என்ன செய்யறார்? தடியில் எடுத்து கொண்டு வாரார். மேல காண்டாமிருகம் கயிறு ஏதோ வச்சிருந்து ஏதோ செய்யறார். என்ன பிள்ளைகள்? ஓ, இந்த முயலும்
எரியும் என்ன செய்யணும்? அழகான ஒரு தடி ஒன்று எடுத்துக்கொண்டு எரியணும். இஞ்சால பாருங்க, அணில் நிறைய கட்டியல் எடுத்துக்கொண்டு வாரார். இங்க யாரு மூங்கில் தடி எடுத்துக்கொண்டு வாரது? நாயும் வாத்தும் மூங்கில் தடி எடுத்துக்கொண்டு வரினம். இந்த சைக்கிள் சில்ல என்னவா போச்சு? நெளிஞ்சு போச்சு. என்ன அப்ப என்ன செய்யறார்? முதல்ல பாம்பை வச்சு இழுத்து சரி செய்யறாரு. என்ன பிள்ளைகள் பாருங்க, என்னென்ன இல்லாம இருந்து செய்யணும். நீங்களும் அப்படி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருந்து செய்ய இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடைஞ்சு போனா உடனே ஆடுறது. இந்தியா உடைச்சு போட்டினம், இந்தியாவா உடைச்சு போட்டா, இந்தியாவா எடுத்து போட்டான்னு. ஆனா இந்த மிருகங்கள் எல்லாரும் பாருங்க அவ்வளவு ஒற்றுமையா சந்தோஷமா ஏதோ செய்யணும். ஏன்னா எல்லாம் சரி வர்றதுக்கு செய்யணும், சந்தோஷமா செய்யணும் பிள்ளைகள். வாவ், இப்ப என்ன நடந்திருக்கு? பெரிய நீளமான சைக்கிள் வந்திருக்குது. எப்படி சைக்கிள் வந்திருக்கு? நீளமான சைக்கிள். வா, வடிவா எல்லாரும் போலாம். என்ன இப்படி போன முடிவினமோ இல்ல, எல்லாரும் சந்தோஷமா இருந்து போய் நம்ம முன்னுக்கு இருக்கிறது பாம்பு. என்ன பாம்பு அதுல சுத்தி கொண்டு இருக்கிற அந்த மூங்கில் தடியெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்த வைப்ப? கைகள் எல்லாம் வச்சு கட்டி என்ன பிள்ளைகள் ஒரு பெரிய சைக்கிள் உருவாக்கி இருக்கிறான். தடியல் எல்லாம் வச்சு கட்டி என்ன செய்யணும்? மான் இருக்கிறார். மானோட கொம்பளை யார் இருக்கிறது? சுண்டலி. ஓகே, அடுத்தது நாய்க்குட்டி. அதுக்கு அடுத்தது காண்டாமிருகம். அதுக்கு அடுத்தது குரங்கு. அதுக்கு அடுத்தது நரி. அதுக்கு அடுத்தது முதலை. அதுக்கு அடுத்தது கரடி. கரடிக்கு மேல முயல். சரி, கரடிக்கு பின்னால யார்? வாத்து. அவருக்கு பின்னால யார் இருக்கிறது? அங்கே குட்டி அணில. சரி, இப்ப எல்லாம் சந்தோஷமா என்ன செய்யணும்? சைக்கிள் ஓடிக்கொண்டு போயினான். சரி பிள்ளைகள், இதற்கா இந்த படத்தை பாருங்க. நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க டப் டப் டப்னு ஆன்சர் பண்ணணும். சரியோ? குரங்குக்கு முன்னால யார் இருக்கிறது? பக்கத்துல காண்டாமிருகம். ஒரு பக்கம் வந்து காண்டாமிருகம், மற்ற பக்கம் நரி. ஓகே, கரடிக்கு முன்னால யார் இருக்கணும்? முதலை. வெரி குட். கரடிக்கு மேல யார் இருக்கணும்? கரடிக்கு மேல யார் இருக்கிறார்? முயல். வெரி குட் பிள்ளைகள். கடைசியா யார் இருக்கிறது? ஆணில். வெரி குட், கட்டிக்கார பிள்ளைகள். முன்னுக்கு யார் இருக்கிறது? பாம்பு. மானுண்ட கொம்புல யார் இருக்கிறார்? சுண்டலி. என்ன இப்ப எல்லாருமே சந்தோஷமா போயிடும். என்ன பிள்ளைகள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் போயினோம். எத்தனை பேர் போயினோம்? 10 பேர் அந்த சைக்கிள்ல அப்படி போயினோம், சந்தோஷமா போயினோம். என்ன பிள்ளைகள்? அப்படி போயினோம், சந்தோஷமா போயினோம். சரியோ பிள்ளைகள்? உங்களுக்கு இந்த கதை பிடித்ததா? பிடித்தது. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.